இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டுட்டோம், இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம், இவர் சொன்ன உடனே வலைகளை போட்டா நமக்கு கிடைச்சிருமா? அதனால என்ன பண்ணுவோம்? வலையை. அது சொன்னா எங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல, நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப ஆசைப்பட்டோம், பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சோம், ஆனா எங்களுக்கு கிடைக்கல. ஆயிரம் வார்த்தையின் படியே என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், உங்க வார்த்தையின்படியே செய்கிறோம், உங்க வார்த்தையின்படியே நடக்கிறோம், உங்க வார்த்தையின்படியே இருக்கிறோம், உங்க வார்த்தையின்படியே, உங்க வார்த்தையின்படியே, உங்க வார்த்தையின்படியே சொல்லி ஆண்டவரை ஏமாற்றிட்டு நம்ம வாழ்க்கையை கிடைக்கல 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 கிடைக்கிறேன்னு சொல்லி சொல்றது. வலைகளை போட சொல்றதா வார்த்தையின்படி. வலையை போட்டா அது ஏன் இஷ்டப்படி. ஆண்டவர் வலைகளை போட சொன்னார். வலைகளை போட்டாலும் அவருடைய வார்த்தையின்படி. வலையை போட்டா அது ஏன் இஷ்டப்படி. ஏன் இஷ்டப்படி போடுறேன், ஆனா நான் என்ன பண்ணணுமா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். அப்ப அங்க வாசிக்கும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக என்ன பண்ண சொல்லாது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல வலை கிழிஞ்சு போச்சு, வலை கிழிந்து போயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு. தமிழ்ல அது தமிழாக்கம் பண்ணும்போது கிழிந்து போகத்தக்கதாக. சோ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையில கிழிந்து போகத்தக்கதாகவும் கிழியத்தக்கதாகவும் கிழிகிற மாதிரியும் நடக்குமா? அவர் சொன்னார்னா எப்படி கிழிக்கலாம்ல? ஏன்னா வலைகளை போட சொன்னா வலைகளை போடுறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எதுவுமே முழுசு சொல்லப்படுதில்ல, கீழ்படுவதில்ல. முழுசு கீழ்படுறது இஷ்டம் கிடையாது. நான் அரைக்குறையான கீழ்படிவேன், ஆனா எனக்கு நீங்க முழுமையா தானே நிச்சயமா நடக்காது. இன்னைக்கு ஆண்டவர்